வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போ போகாதுயரம்போம் நல்ல குணமால் நருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை பனி போன்ற வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பவள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை அரியாசனத்தில் வைத்த என் தாயே வற்றாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் அமர்ந்திருக்கும் திருமலை முருகா உற்றார் ஒருவர் இல்லை உமையால் தமக்கு திருமகனே முற்றாடைகளை தந்து அடியாளை ஆட்கொள்வாய் முருகேஷா மனதுள் நின்று முருகா என கூப்பிடும் பொழுது விஸ்தாரமாக புள்ளி மயிலேறி வர வேண்டும் எனதருகே கணபதியே என் குரு கனவிலேயும் நான் மற குணபதியே குஞ்சரமே உமைகள் பாட பாடுவோமே ராமா பலகாலம் உமை தோளுவே தேடுவோமே ராமா தெட்டென்ன தேசமெல்லாம் கூறுவோமே ராமா ஒரு குற்றங்குறை அணுகிடாமல் ஒரு குற்றங்குறை அணுகிடாமல் நாட்டிலேயும் நல்ல நாடு நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு புகழும் நாடு வாடாமல்லி பூச்சொரியும் பூச்சோரியும் வல்லம் என்ற நகரத்தில நகர்தலில மாறி நாமம் பெற்ற நாமம் பெற்ற மாரியம்மாள் புலவர் பாதம் எப்ப மாறி திரு நாமம் பெற்ற அம்மாள் மாரியம்மாள் புலவர் ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் மன்னாருடன் பார்வதியும் சந்திரலோக தன்னதில சந்திரனும் சூரியனோ இந்திரலோக தன்னதில இந்திரனும் இந்திராணியும் வைகுண்ட கொல்லனில பச்சை மாலும் லட்சுமியும் அப்பன் ஆறுமுகத்தோடு வேலவரும் நந்தி பாதைகளோடு பூதங்களும் 4 லட்சம் கோடி பேய்ப்படைமார்கள் அப்படி படைத்த அந்த உலகில் உலகை படைத்து அதலை சுதலை ஆதி பாதாள உலகத்தை அதலை சுதலை ஆதி பாதாள உலகம். ஆமா, அப்படி படைத்த அந்த உலகில் சரி ஆதி பாதாள உலகத்தில் ஆமா யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள் யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் அம்மா வர்ணனும் ரத்த கனி பெண்ணவளும் ஆமம்மா எப்படி வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா எப்படி வாழ்ந்து வருகின்றார் கொண்டவனும் தேவியுமா தேவியம்மா கொண்டவரும் தேவியரும் தேவியரும் உடனே வாழ்ந்து வாரா வாழ்ந்து வாரா மன்னவனும் தேவியுமா தேவியுமா மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வாரா அங்கே மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து
வல்லரக்கன் எப்படி சம்ஹாரம் செய்து வருகிறான் தெரியுமா? எப்படி சங்காரம் செய்கின்றான்? எம்பெருமான் கோபால கண்ணன் கோபால கண்ணன் நான் மோகினி அவதாரம் எடுத்து சரி மோகினி அவதாரம் எடுத்து ஆமா வல்லரக்கனை சம்ஹாரம் செய்து சரி அதை ஆண்டவனிடம் எப்படி காமிக்கிறார் தெரியுமா? என்ன சொல்லுகின்றான்? ஆண்டவனிடம் எடுத்து கொண்டு வந்து காமிக்கும் பொழுது ஆமா அப்பொழுது ஆ. எம்பெருமான் சிவபெருமான் என்ன சொல்கிறார்? என்ன சொன்னா? அதாவது நீ அவரை கொன்ற விவரத்தை எனக்கு விவரம் செய்ய வேண்டும். அரக்கனை கொன்ற சொரூபத்தை எடுத்து காட்ட வேண்டும் என்று சொல்ல சொல்ல ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று ஆமா எம்பெருமான் கோபால கண்ணன் சரி அதை எடுத்து எப்படி மீண்டும் பெண் சொர்பம் எடுக்கிறார். ஆமா. பெண் சொர்பம் எடுத்த போது என்னம்மா? எப்படி பெண் சொர்பம் எடுத்து ஆமா ஆண்டவன் எப்படி பெண் சொர்பம் எடுத்து ஆமா. எடுத்த போது அவர் பிறந்த உத்திரம் என்ன தெரியுமா? சாஸ்தா பிறந்த கிரகணம் என்ன கிரகணம் அம்மா? பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தார். ஆமா அவர் பிறந்த கலசம் என்ன தெரியுமா? என்ன கிரகணம் அம்மா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பௌர்ணமி பஞ்சமி கடக திலக்கணத்தில். பௌர்ணம பஞ்சமி கடக லக்னத்தில். இந்திரமாகவே அமிர்த யோகத்தில். இந்திர மாதமே அமிர்த யோகத்தில். ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். ஆதியிலே பிறந்தவர்க்கு ஐயனார் என்றார். ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றோம். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றார். கையதியிலே பிறந்தவர்க்கு கையனார் என்றோம். ஐயனார் ஐயனார். ஏ ஐயனார் ஐயனார். ஐயனசுதன் ஐயனார். ஹரிகரசுதன் ஐயனார். ஐயனார் ஐயனார். ஐயனார் ஐயனார். அச்சங்கோவில் ஐயனார். அச்சங்கோவில் ஐயனார். ஐயனார் ஐயனார். பிள்ளை ஐயனார். குலத்து பிள்ளை ஐயனார். ஐயனார் ஐயனார். ஐயனார் ஐயனார். சபரிமலை ஐயனார். சபரிமலை ஐயனார். ஐயனார் ஐயனார். ஐயனார் ஐயனார். சமணியார் ஐயனார். அரிமலை ஐயனார். ஐயனுக்கும் ஐயனாக. ஐயனுக்கும் ஐயனாக ஐயன் பிறந்தாரே. ஐயன் பிறந்தாரே. அகிலமெல்லாம் காத்திடவே. சாமி அகிலமெல்லாம் காத்திடவே ஐயன் பிறந்தாரே. ஐயன் பிறந்தாரே. ஐயங்காட்சி வேப்படையா. ஐயங்காட்சி வேப்படையா. ஆனப்பட குதிரப்பட. ஆனப்பட குதிரப்பட. ஐயங்காட்சி வேப்படையா. ஐயங்காட்சி வேப்படையா. ஹரிக்கு